अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु मा बअद। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। फ़क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ललाला व ललालतिन फिन्नार। அன்பிற்குரிய சகோதரர்களே, விடுமுறை நாளிலே ஒரு சில மணி நேரங்களை இறைவனுக்காக செலவிட்டு இறைவனுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்து இறைவனுடைய வார்த்தையையும் இறை தூதருடைய வழிகாட்டுதலையும் தெரிந்து அறிந்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான நோக்கத்தில் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அவர்கள் மீது அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், அது எவ்வாறு அமையக்கூடாது, எல்லாவற்றிலும் தலையிட்டு பேசக்கூடிய ஒரு மனிதனுக்கு போதுமான மனிதன் போதும் என்கிற வகை எல்லா விதமான அறிவுரைகளை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தகுந்தாற்போல் வார்த்தைகளை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கிறது. எந்த ஒரு மனிதனாலும் எனக்கு நான் சிரமப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது, கவலைப்படுகிற பொழுது, மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது, இந்த உலகத்தால் வெறுப்பை நான் சம்பாதிக்கிற பொழுது, உலகத்தால் கவலைகளையும் துன்பங்களையும் சுமக்கிற பொழுது, பொருளாதாரம் இல்லாமல் நான் நிராயுத பாணியாக நிற்கும் பொழுது, இந்த இடத்தில் திருக்குரான் இது பேசவில்லையே, இந்த இடத்தில் நபிகளார் இது குறித்த அறிவுரை சொல்லவில்லையே என்று எந்த ஒரு மனிதனாலும் வாதிட முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகத்தான் பார்க்கப்படுகிறது இறைவனுடைய வார்த்தையும் இறை தூதருடைய வழிகாட்டுதலும். இந்த இரண்டை பொறுத்த வரையில் மனிதன் நேரான பாதையில் சென்று அவன் நாளை மறுமை நாளில் எதை பூமியில் இலக்காக அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறானோ அந்த வாழ்க்கையை இலகுவாக்குவதற்காகத்தான் இந்த இரண்டும் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய எண்ணம், அவர் தொழுதவராக இருந்தாலும் அல்லது தொழாதவராக இருந்தாலும், நன்மைகளை செய்தவராக அல்லது செய்யாதவராக இருந்தாலும், அல்லது தீமைகளை செய்து அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவராக இருந்தாலும், அல்லது பள்ளிவாசலின் பக்கமே வராதவராக, நன்மையின் பக்கம் நேரத்தை செலவிடாதவராக, உலகத்தினுடைய யோகத்தை அதிகமாக சூழ்ந்தவராக, இப்படியாக வாழ்கிறவருடைய எண்ணம் எதுவாக இருக்கும் என்றால், எப்படியாவது நாம் சொர்க்கத்தின் பக்கம் நுழைந்து விட வேண்டும், எப்படியாவது நாளை மறுமை நாளை நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக உழைக்கவில்லை என்றாலும், அதற்காக பாடுபடவில்லை என்றாலும், அதற்காக நேரங்களை ஒதுக்கவில்லை என்றாலும், பொருளாதாரத்தை செலவிடவில்லை என்றாலும், மனிதனுடைய எண்ணம் அவன் அதற்கு தகுதியாக இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்படியாவது நாளை மறுமை நாளில் சொர்க்கம் சென்று விட வேண்டும், எப்படியாவது நுழைந்து விட வேண்டும், எப்படியாவது இறைவன் கருணை காட்ட வேண்டும், எப்படியாவது இறைவன் எனக்கு உதவி செய்து அந்த சொர்க்கத்தை தந்துவிட மாட்டானா என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் சந்தேகத்தோடு தான் பயணித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு தெள்ள தெளிவோடு நான் மரணித்தால் எனக்கான வாழ்க்கை செம்மையாக, நீதியாக, நேர்மையாக அது கொண்டு போய் நித்தியமாக கொண்டு போய் சொர்க்கத்தில் தான் சேரும் என்று எவராலும் சொல்ல முடியாத அளவிற்கு தான் உலக வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அப்படியாகத்தான் நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி.
மனிதனுடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் இருக்கிறது. சில நேரங்களில் அவனுடைய வாழ்க்கை பக்குவமாக, சில நேரங்களில் அவனுடைய வாழ்க்கை இறையச்சத்தோடும் ஈமானோடு பயணித்தாலும், பல நேரங்களில் அவனுடைய வாழ்க்கை உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை தவிர எதை அவன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பதிய வைத்தானோ அதை சற்று நிமிடத்தில் மறந்து உதறி தள்ளிவிட்டு அவன் கண் போன போக்கிலே உலகத்திலே வாழச் செய்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஏராளமான வழிமுறைகளை கற்றுத்தருகிறது சொர்க்கத்திற்கு செல்வதற்காக. நீங்கள் சொர்க்கம்தான் உங்கள் இலக்கு என்றால் சொர்க்கம் செல்வதற்கு பல வாசல்கள் இருக்கிறது, பல வழிகள் இருக்கிறது. தொழுகையை கொண்டு, நோன்பை கொண்டு, ஹஜ்ஜை கொண்டு, சக்காத்தை கொண்டு, தர்மத்தை கொண்டு, பெற்றோர்களை அரவணைப்பதை கொண்டு, நல்ல வார்த்தைகளை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு, நல்ல செயல்களை கொண்டு, நல்ல பேச்சை கொண்டு, நல்ல இன்பமான வார்த்தைகளை கொண்டு, அல்லது திருக்குரானை ஓதுவதை கொண்டு, பள்ளிவாசலினுடைய தொடர் வைப்பதை கொண்டு, இப்படி ஏராளமான மடைகளை இறைவன் விசாலமாக திறந்து வைத்திருக்கிறான். ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கிறதா சொர்க்கம் செல்ல? ஒரே ஒரு பாதை மட்டும் தான் இருக்கிறதா? வேறு வழியே கிடையாதா? வேறு பாதை கிடையாதா? வேறு வழி கிடையாதா? வேறு வகை கிடையாதா என்று யோசித்தால் ஏராளமான வகைகளும் வழிகளும் விசாலமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒன்று. ஆனால் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரே ஒரு வழியை மட்டும் அவன் என்ன செய்கிறான்? ஆழமாக பதிய வைத்திருக்கிறான். இறைவன் கருணையாளன் தானே, இறைவன் இயக்கம் காட்டக்கூடியவன் தானே, இறைவன் அருளாளன் தானே, உதவியாளன் தானே, எப்படியா கொண்டு போய் சேர்த்துருவான் அப்படி என்கிற ஒரு எண்ணத்தை தான் உள்ளத்தில் வைத்திருக்கிறோமே தவிர, நான் இதையெல்லாம் சரியாக செய்தால் நிச்சயமாக நான் சொர்க்கத்தின் பக்கம் சென்று விடுவேன், இதை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், என்னென்ன தவறுகளை விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ன செய்யல, நாளுக்கு நாள் வருதை தவிர, நாம் ஆரம்பத்தில் எந்த தவறை செய்தோமோ இதனால் வரைக்கும் வருடம் கூட 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 அந்த தவறும் கூடவே வந்து கொண்டிருக்கிறத தவிர அதை எக்காரணத்தை கொண்டு விடுவதற்கு நாம் முயற்சி செய்யல. சில நேரங்களில் அசைப்பட்டாலும் பல நேரங்களில் என்ன செய்யறோம்? நாம் அந்த விடுவதற்கான முயற்சியில் தோல்வி அடைகிறோம். அதுதான் யதார்த்தமான ஒன்று. எவராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மனிதனை பொறுத்தவரையில் ஒரு தவறை விட்டு விலகுவதற்கு அவன் முயற்சி செய்தால் 2 தவறை செய்யக்கூடியவனாக அந்த தவறின் பக்கம் என்ன செய்கிறான்? அவன் ஆட்படுத்தப்படுகிறான். அதுதான் மனிதனுடைய எண்ணமாக இருக்கிறது. இப்படி சொர்க்கம் செல்ல பறவைகள் இருந்தாலும் நாம் எதை செய்தாலும் நாம் நம்முடைய ஆரம்ப மையப்புள்ளி என்பது இறைவன் தான். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனுக்காக, இறைவன் சொன்னதற்காக, இறை தூதர் சொன்னதற்காக. இந்த வார்த்தை என்பது இதுதான் இஸ்லாத்தின் அடித்தளம், பேஸ் இதுதான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கூட இந்த நேசம் இது ஒரு வழி. நாளை மறுமை நாள் சொர்க்கம் செல்வதற்கு பல வழிகளில் இருந்தாலும் இது ரொம்ப இலகுவான ஒரு வழி. மனிதர்களுக்கு மத்தியில மற்ற உயிரினங்களுக்கு மத்தியில் இந்த நேசமும் பாசமும் என்பது எல்லாருக்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. நேசம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குதானே, பாசம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குதானே. இந்த நேசத்தை பொறுத்தவரையில் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதாக அடிப்படையாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மனிதனை பொறுத்தவரை சற்று இறைவனே நேசத்தில் உயர்ந்தவனாக, பாசத்தில் பன்மடங்கு பெருகியவனாகத்தான் இருக்கிறான். மனிதர்களின் எடுக்கிறதுல இந்த நேசம் பாசம் என்பது உலகத்துல உச்சபட்ச பாசம் என்பது ஒரு தாய் மகன் மீது வைத்திருக்கிற பாசம் தான். உலகத்துல பாசம் என்பது வர்ணனைக்கு உள்ளாக கொண்டு வர முடியாத ஒரு பாசம் என்றால் தாய் மகன் மீது அந்த உறவு இருக்கல, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்பங்களையும் சூழல்தான் அந்த தாய் பாசம். என்னதான் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் தன் தாய் என்ன செஞ்சிட மாட்டாங்க, அந்த பாசத்திற்குள்ளாக எவரையும் ஈடுபடுத்த முடியாது, எவரையும் விட்டு கொடுத்து பேச முடியாது. அந்த பாசம் என்பது, நேசம் என்பது இறைவன் பாசத்தை 100ஆக படைத்து ஒரே ஒரு பங்கை மட்டும் உலகத்தில் அனுப்பிவிட்டு மீதம் இருக்கிற 99 மடங்கை தன்னிடம் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இறைவன் எவ்வளவு பாசக்காரன், இறைவன் எவ்வளவு நேசக்காரன். இந்த நேரத்திற்கு நபிகளார் ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது, லா ததுகுலுல் ஜன்னத்த ஹத்தா துமினு, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளா வரை நிச்சயமாக நீங்க என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்தின் பக்கம் செல்ல முடியாது. இறை நம்பிக்கை இல்லை என்றால், ஈமான் இல்லை என்றால், இறையச்சம் இல்லை என்றால் ஹத்தா லா ததுகுலுல் ஜன்னா, உங்களால் சொர்க்கத்தின் பக்கம் நுழைய முடியாது. இது அடிப்படை. நபிகளார் சொன்னார்கள், இறையச்சம் இல்லை என்றால், ஈமான் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது, நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல முடியாது. அந்த ஈமான் உங்களுக்கு வேண்டும் என்றால், நீங்கள் சொர்க்கம் செல்ல அந்த அடிப்படை உங்களுக்கு வேண்டும் என்றால், வலா தூமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் மற்றவரை நேசிக்காத வரை ஈமான் கொள்ள முடியாது. நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு ஈமான் அடிப்படை.
இரையச்சம் அடிப்படை. அந்த இரையச்சம் எங்க திரும்ப கிடைக்கும்? நீங்கள் அடுத்தவர்களை நேசிக்காதவரை, அடுத்தவர்களை விரும்பாதவரை, இறைவனும் இறை தூதரும் இன்ன பிற சகோதரரை மற்ற மனிதர்களை எப்படி அன்பு காட்ட சொன்னார்களோ, எப்படி இரக்கம் காட்ட சொன்னார்களோ, எந்த அடிப்படையில் எந்த வகையில் நேசம் செய்ய சொன்னார்களோ, அந்த நேசம் உங்களுக்கு இல்லை என்றால், ஹத்தா தஹாபு, அந்த நேசம் உங்களுக்கு வரவில்லை என்றால் உங்களால் இறை நம்பிக்கை கொள்ள முடியாது. இன்னும் நபிகளார் சொன்னார்கள், அவளா அதுள்ளக்கும் அலாஷையின், உங்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறேன், காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அது எப்படிப்பட்ட காரியம் என்றால், அதுதான் நேசத்தினுடைய உச்சபட்சம். அதுதான் ஒரு மனிதருக்கு மக்களுக்கு மத்தியில் நேசம் ஏற்படுவதற்கான அடிப்படை என்பது அதுதான். நபிகளார் சொன்னார்கள், அப்சு சலாம், உங்களுக்கு மத்தியில் என்ன செய்து கொள்ளுங்கள்? நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். அப்சு சலாமு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் பெரிய பாரதூரமான பிரச்சனையா இருக்கும், இவர் போய் யதார்த்தமா சலாம் சொல்லுவாரு, சலாம் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படி என்று கண்டு போகக்கூடிய பல பிரச்சனைகள் என்ன செஞ்சிருக்கு, இந்த ஒரு சில வார்த்தையால அப்படியே சால்வ் ஆயிருக்கு, அப்படியே அந்த பிரச்சனையே முடிவுக்கு வந்திருக்கிறது. நாம இந்த சலாம வெறும் வார்த்தையா 10ஓட 11 இதனுடைய அருமை பெருமை தெரியாம நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கோ இருந்த ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவாரு, அவருக்கு இஸ்லாத்தினுடைய போதனையோ இஸ்லாத்தினுடைய அறிவுரையோ நபிகளாருடைய வழிகாட்டுதல் எல்லாம் அவரை என்ன செஞ்சிருக்காது, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது. நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டா, இந்த சலாம் சொல்றீங்களே எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வந்த, இது எல்லா இடத்துக்கும் பொருந்தது, எல்லா நேரங்களுக்கும் பொருந்தது, எல்லா வகைக்கும் பொருந்தது, அதனால நான் இஸ்லாத்துக்கு வந்துக்கிறாங்க. அப்சு சலாம் பைனுக்கு, உங்களுக்கு மத்தியில் என்ன சொல்லல், சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். அது என்ன செய்யும்? அது உங்களுக்கு மத்தியில் நேசத்தை ஏற்படுத்தும். அந்த நேசம் உங்களுக்கு இறைச்சத்தை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, உங்களுக்கு ஈமான் இல்லைன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, ஹத்தா ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் வர முடியாது. அந்த ஈமான் உனக்கு வேணும்னா, அந்த இறைச்சம் உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யணும்? அடுத்தவர்களை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறைவனுக்காக மட்டும் இருக்க வேண்டும். சிலர் தேவைக்காக ஒரு நேசம் இருக்கு, பொருளாதாரத்திற்காக ஒரு நேசம் இருக்கு, பார்த்து ஒரு நேசம் இருக்கு, ஸ்டேட்டஸ் பார்த்து ஒரு நேசம் இருக்கு. இந்த நேசம் என்று அது நேசமாக எடுத்துக்கொள்ளப்படாது. சிலர் தன்னுடைய தேவைக்காக, அவருடைய பழக்க வழக்கம் என்பது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ அதுக்குள்ளதான் இருக்கும். ரொம்ப விசாலமா பழகக்கூடிய எண்ணம் இருக்காது, விசாலமாக பழக வேண்டும் என்ற ஆசை இருக்காது. நான் எப்படியாப்பட்டவன், நான் எவ்வளவு பெரிய வேலையில இருக்கேன், நான் எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய பொருளாதாரத்துல இருக்கிறேன், நான் ஏன் இவன்ட்டு பேசணும், நான் பேசுற அளவுக்கு இவனுக்கு தகுதி இருக்கா, நான் பேசுற அளவுக்கு இவனுக்கு அதற்கான அந்தஸ்து இருக்கா, இப்படி என்று பார்த்து பழகக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார். பல பிரச்சனைகளுக்கு இன்று மக்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே இந்த சலாம் தான் பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்வதா இருந்தால் கூட, நாளை மறுமை நாளில் எந்த ஒரு நிழலுமே இல்லாத ஒரு நேரத்துல, நிழலுக்காக மனிதன் திண்டாடுகிற பொழுது, சூரியன் தலைக்கு அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது கிடைத்து விடாதா? நாங்கள் அந்த நிழலினுடைய இன்பத்தை சுற்றி விட மாட்டோமா, நிழலை நாங்கள் அடைந்து விட மாட்டோமா என்ற நிழலுக்காக அவர்கள் ஏங்கி தவிக்கும் பொழுது, இறைவன் சொன்னதாக நபிகளார் சொன்னார்கள், இன்னல்லாஹ யகூலு யௌமல் கியாமத்தி, நாளை மறுமை நாள் இறைவன் சொல்லுவான், ஐன தஹாபூன, எனக்காக நேசம் கொண்டார்களே அவர்கள் வெளியில வாங்க, எனக்காக நீங்கள் நேசித்தீர்களே, எனக்காக நேசிக்க வேண்டும் என்று என் தூதர் சொன்ன பொழுது அந்த நேசத்தை உண்மையாக நேசித்தீர்களே, அதிலே பொய்யை கலக்காம, உங்களுடைய அந்தஸ்தை பார்க்காம, உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்காம, பொருளாதாரத்திற்காக ஸ்டேட்டஸுக்காக இல்லாம இறைவனுக்காக இறை தூதருக்காக எவரெல்லாம் நேசித்தார்களோ ஐநம தஹாபூன, அவங்க எங்க வெளியில வாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கல, நாளை மறுமை நாள் இறைவன் கூப்பிடுறான். மஹ்ஷர் மைதானத்தில் அந்த சூரியன் தலைக்கு அருகாமையில் கொண்டு நிறுத்தப்படும் பொழுது இறைவனே வந்து கேட்கிறான், ஐனம தஹாபூன, ஏன்பா எனக்காக உலகத்துல நேசம் கொண்டீங்களே, எனக்காக அடுத்தவர்களை நேசிச்சீங்களே, எந்த ஒரு கலப்படம் இல்லாம, பொய் இல்லாம, எந்த ஒரு பித்தலாட்டம் இல்லாம, ஏமாத்துத்தனம் இல்லாம எனக்காக மட்டும் நேசித்தீர்களே, எனக்காக என்னுடைய சகோதரனை நேசித்தி, உன்னுடைய சகோதரியை நேசிச்சிய, அப்படிப்பட்டவளா வெளியில வாம்பாங்க. அப்படி வரும்பொழுது நபி இறைவன் சொல்லுகிறானாம், எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நேரத்துல, எந்த ஒரு நிழலுக்குமே வாய்ப்பில்லாத அந்த நேரத்துல
நான் என்னுடைய அரியசனத்தினுடைய நிழலை உங்களுக்கு தருகிறேன், நான் உங்களுக்கு நிழலை தருகிறேன். எனக்காக நேசம் வைத்தவர்கள் மட்டும் என்ன செய்யுங்க, இந்த நிழலை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! நாளை மறுமை நாளே இறைவனே வந்து என்னை கூப்பிடும்போது எப்படி இருக்கும்? அந்த கூப்பிடுற சபையில நான் இருந்தா எப்படி இருக்கும்? 10-11 நானும் அந்த சபையில் போனா எப்படி இருக்கும்? ரசூலுல்லா கூப்பிடுறது வேற, இறைவன் அந்த நான் உனக்கு நிழல் தர, நீ இந்த பக்கம் வாடான்னு சொல்லி கூப்பிடுப்ப. 20 பேர் போகும் பொழுது அந்த கூட்டத்தில் நான் இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த கூட்டத்தில் இல்லை என்றால் எனக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறது தெரியுமா? நான் அடுத்தவர்கள் நேசிக்க வேண்டும், இறைவனும் இறை தூதரும் சொன்ன அடிப்படையில அந்த நேசம் இறைவனுக்காக அமைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த நிழலை நாளை மறுமை நாளில் உணர முடியும். நான் எனது மனசாட்சிக்கு நான் தன்னை சோதனை செய்து கொள்ளுங்கள், நான் இன்னாரை நேசிக்கிறேன், அந்த நேசம் உண்மையாகவே இறைவனுக்குத்தான் இருக்கிறதா, அல்லது அவன் செய்கிற தவறையெல்லாம் நான் சுட்டி காட்டாமல் பார்த்துக்கலாம், அதை சொன்னா பிரச்சனை வரும், அவன்கிட்ட எனக்கு சில லாபங்கள் கிடைக்குது, சில அதனுடைய தொழில் கான்டாக்ட் கிடைக்குது, நான் சொல்லி காட்டினா எங்க அதெல்லாம் பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லி 10-11 சகிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோமா? எங்க கோவப்படுவானோ, இதை ஏத்துக்கிற அவனுக்கு பக்குவம் இருக்கோ அல்லது பக்குவம் இல்லையோ, நான் இவ்வளவு வருஷம் பழகிட்டோம், இவ்வளவு வருஷம் பழகி ஏண்டா இந்த வார்த்தையை சொல்லிட்டு எனக்கு கேட்டுருவானோ அப்படி என்று 10-11 சகிச்சுக்கிட்டு போறாமா என்பதை நாம் தான் என்ன செய்யணும்? நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். பெரிய வித்தியாசம் இல்ல. அன்றைய காலத்துல பாசத்திற்கும் நேசத்திற்கும் ரொம்ப வருத்தப்பட்டு அதெல்லாம் கிடைத்து விடாதா என்று ஓரமாக மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் ஜுலைபீப். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில ரொம்ப குட்டையான உயரம், சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப உயரம் எல்லாம் கிடையாது, ரொம்ப குட்டையான உயரம். முகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பருக்கள் நிறைந்த முகத்துல அந்த பிம்பிள்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் அதிகம் இருக்கிற ஒரு பார்ப்பதற்கே ஒரு கோரமான ஒரு தோற்றத்தை உடைய ஒரு நபித்தோழர். இவர் என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்குறாங்க, அவர்கிட்ட பேசுவதற்கு நேரம் செலவிடாம அதை கண்டாலே ஒதுங்கி போறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அதற்கெல்லாம் ஏங்கி தவிக்கிறாரு. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அவனும் என்னை போன்று வருத்தவன் தானே, எனக்கு எப்படி உணர்ச்சிகள் இருக்கிறதோ, எனக்கு எப்படி உணர்வு இருக்கிறதோ, எனக்கு எப்படி ஆசை பாசம் எல்லாம் இருக்கிறதோ, அதே போன்று அவருக்கும் இருக்குத்தானே செய்யும் என்று எடுத்ததுமே ஜுலைபீபை தூக்கி உச்ச கோபுரத்துல வைக்கிறாங்க. எடுத்து என்ன செய்யறாங்க, பெண் பார்க்க போறாங்க. பெண் என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் ஒத்துக்கல. முதல்ல அந்த குடும்பத்துக்கு போகும் பொழுது பெண் கேட்டு வந்திருக்கிறேன்னு சொன்ன செய்தியை கேட்டது, எங்க ரசூலுல்லா தான் என்னுடைய பெண்ணை மனம் பார்க்க வந்திருக்காங்களோ அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க, ரொம்ப ஆரவாரமா விசாரிக்கிறாங்க, கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, நான் எனக்கு பெண் பார்க்கலாம் வரல, ஜுலைபீபுக்காக தான் வந்தேங்கிறாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, ஜுலைபீபா அப்படிங்கிற அந்த சொன்ன அந்த தோரணைய ரொம்ப கேவலமா, ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப அலட்சியமா என்ன கிடக்குறாங்க. அப்புறம் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு பரிந்துரை செய்கிறார்கள் என்றால் நிச்சயம் என்ன செய்வான், இறைவன் அதை புரிந்து கொள்வான், அதற்குரிய கூலியை கிடைப்பான்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி சில நாள் என்ன செய்யுது, போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. போர்க்களமும் நடந்து முடிகிறது. திருமணமே யாரும் பொண்ணு கொடுக்கல. அந்த சமுதாயத்துல ஓரமாக வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு நபரு பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் தன்னிடம் யாரும் வந்து பேச மாட்டாங்களா, அதற்கான அந்தஸ்து இடத்தில் இல்லையா, அது நான் தெரிந்தவனாக நான் படைக்கப்பட்டிருக்கிறேனா, உருவத்தில் நான் சரியான ஒரு தோற்றம் இல்லாதவனாக இருக்கிறேனா, இதெல்லாம் மக்களின் இடத்துல வெறுத்து ஒதுக்குறாங்களே, யாரும் இடத்தில் நெருங்கி பேச மாட்டார்களா என்று ஏங்கி தவித்த ஒரு காரணத்துல அந்த நேரத்துல நபிகளார் பெண் பார்க்கிறார்கள். பெண் பார்த்து திருமணம் முடிந்து விடுகிறது. என்ன செய்தாரு, போர்க்களத்துல போய் கலந்துக்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மக்கள் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்கு. திருமணம் நடந்து அடுத்த சில நாட்கள் என்ன செய்யறாங்க, போர்க்களத்துல போய் கலந்துக்கிறாங்க. போர்க்களத்துல கலந்ததுமே போர்க்களம் நடந்து முடிஞ்சு விடுகிறது. மக்கள் எல்லாம் அவங்கவுங்க நபர்களை தேடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஹல் தஃப்கீதுன மின் அஹதின், உங்களில் யாரேனும் ஒருவரை தேடுகிறீர்களாங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஓ ஃபுலான் ஓ ஃபுலான், இன்னார காண தேடிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. சரி அப்ப தேடுங்கிறாங்க. அப்ப ரெண்டாம் முறை கேட்கிறாங்க,
ஃபில் மர்ரத்த இஸ்னானுன், இரண்டாவது முறையும் அவர் கேட்டார்கள், ஏன்பா உங்கள யாரேனும் ஒருத்தரை தேடுறீங்களா? ஹல் தஃபிதுன மின் அஹதின், உங்களுக்கு யாரேனும் ஒருவரை காணாமல் தேடுகிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஓ ஃபுலான் ஓ ஃபுலான், இவங்களை காணோம் அவங்களை காணடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது முறை என்ன செய்யறாங்க, ஃபில் மர்ரத்த ஸலாஸ் ஹல் தஃபிதுன மின் அஹதின், ஏன்பா இப்ப யாராவது தேடுறீங்கங்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல எல்லாம் ஓரளவுக்கு கிடைச்சாங்க ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃப்து ஜுலைபிபன், நான் ஜுலைபிப தேடுறேன், அவரை போய் தேடுங்க, நீங்களும் தேடிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஜுலைபிப தேடுறதுக்காக மக்களை அனுப்புறாங்க. ஜுலைபிப தேட போறாங்க. அவருடைய மரணம் வித்தியாசமான மரணமா இருக்கு. 7 பேர் மேலையும் இவர் கீழே என்ன செய்யறாரு, படுத்திருக்கிறாரு. அம்பை மார்பிற்கு எதிர்ப்புறம் முதுகுல வாங்கிடுறாரு. முதுகுல அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் மார்பை தவிர வேறு எங்கு அம்பு பாய்ந்திருந்தாலும் அவர் என்ன உயிருக்கு ஆசைப்பட்டு அவர் ஓடி வரும் பொழுது அம்பு பாய்ந்தது, அதனால் மரணித்து விட்டார்கள். அவர் யாரு, இவர் நிராயுதபாணி காஃபிரா விட்டார் என்று பேசக்கூடிய சூழ்நிலை அப்பொழுது இருந்தது. அதே போன்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஜுலைபிபுக்கு பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, மக்களுக்குள்ள அவர்களுக்காக என்ன செய்து கொள்ளார்கள், ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும். அப்ப ரசூலுல்லாஹ் நேரா போறாங்க, இந்த 7 பேரையும் பார்க்கிறாங்க. 7 பேரையும் பார்த்துட்டு சொல்றாங்க, பார்த்துட்டு எல்லாத்தையும் இப்படி இந்த கள நிலவரத்தை என்ன செய்யறாங்க, அடுத்த சொல்றாங்க, ஃபஹுவ மின்னி ஓ அன மின்னி, அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். 7 நபர்களை கொலை செய்து விட்டு தான் மரணித்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு மரணித்து விட்டு அதோடு சொல்லாம தன்னோடு மார்போடு அணைத்துக் கொண்டு மீண்டும் சொல்கிறார்கள், ஃபஹுவ மின்னி ஓ அன மின்ஹு, இதோ இவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். இதோ இந்த ஜுலைபிப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். மார்பிற்கு எதிர்ப்புறம் முதுகிலே அம்பை பாய்ந்திருந்தாலும் நபிகளார் மார்போடு தன்னுடைய மார்போடு கட்டி அணை சொல்கிறார்கள், ஃபஹு மின், இதோ இந்த ஜுலைபிப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவன். அதோடு மட்டும் இல்லாமல் சும்ம ரஃபா ஏதிஹிம், தங்களுடைய கைகளால் சுமந்தார்கள். அன்றைய நாள் வரைக்கும் வலம் யகுன் லஹு இல்லா யதைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய கையை தவிர வேறு சந்துக்கே கிடையாது. முழுவதுமாக நபிகளார் மட்டும் தான் சுமந்து வந்தார்கள். பின்னதாக நாங்கள் என்ன செய்தோம், சும்ம ஹஃபதஹு, அதற்கப்புறம் நாங்கள் குழி தோண்டினோம், அதற்கு பின்னால் அவரை அடக்கம் செய்தோம். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒதுக்கி வச்சானோ எல்லாம் பாக்குற மாதிரி தன்னோடு மார்போடு அணைத்துக் கொண்டு சொன்னார்கள், ஜுலைபிபே கவலைப்படாத, நான் ஒன்ன சேர்ந்தவன். தலையில சொல்றாங்க, ஜுலைபிப் என்ன சேர்ந்தவன் சொல்லல, நான் ஒன்ன சேர்ந்தவன். இந்த ஜுலைபிப் என்ன சேர்ந்தவன் சொல்றாங்க, வார்த்தையில வித்தியாசம் இருக்கல. உச்ச கோபுரத்துல இருக்காங்க ரசூலுல்லாஹ், என்ன சொல்லி இருக்கணும், ஜுலைபிப் என்ன சேர்ந்தவன், நான் அவனை சேர்ந்தவன் சொல்லி இருக்கணும். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஜுலைபிபே நான் உன்னை சேர்ந்தவன், நீ என்னை சேர்ந்தவர், கவலைப்படாதே. மார்போடு அணைத்துக் கொண்டு கையிலே சுமந்து அடக்கம் செய்தார்கள். இன்றைய காலத்தை வரைக்கும் நபிகளார் எவரையும் தொட்டு மார்போடு அணைத்தது கிடையாது, எவரையும் கையிலே சுமந்தது கிடையாது. எவ்வளவு பெரிய நபித்தோழர்களாக இருந்தாலும் சந்துக்கு தான் வைப்பார்கள், சந்துக்குள்ளே தான் சுமந்து கொண்டு செல்வார்கள். நபிகளார் கையிலே சுமந்து கொண்டு செல்வார்கள். இந்த உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் அந்த இறைவனுக்காக உன்னை நேசிக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய கட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, உன் மூக்கு பெருசா இருந்தாலும் சரி, அல்லது உன் வாய் பெருசா இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு வாயே இல்லைனாலும் சரி, நான் உன்னை ஓட்ட பழகிறேன். அந்த பழக்கம் தூய்மையானது, அந்த நேசம் உண்மையானது, அது இறைவனுக்கு மட்டும் தெரிந்தால் போகும் என்று நேசித்தார்கள். ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் பாடத்தை எடுத்தார்கள். இன்றைக்கு நாமும் சேலத்தில் அப்படித்தான ஒரு அருவருப்பா பாக்குறோம். அந்த எண்ணம் என்பது எல்லோருக்கும் இருக்குதான செய்யுது. நம்ம ஒரு தோற்றத்துல அந்தஸ்துல ரொம்ப குறைந்தவராக இருந்தால் அந்த மெதப்பு எண்ணம் இருக்கல. பொருளாதாரத்துல உயர்ந்துட்டோம், பொருளாதாரத்துல உச்சபட்சத்துல இருக்கிறோம். ஆனா நம்மை விட சில கீழே உள்ளவர்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே தூய்மையான ஒரு எண்ணத்தில் தான் நான் பழகிறேனா, தூய்மையான எண்ணத்தில் தான் நான் பார்க்கிறேனா, என்னுடைய சகோதரனை சரியாகத்தான் நேசிக்கிறேன் என்பதை நான் தான் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவனாலவே மன்னிக்க முடியாத சில பாவங்கள் இருக்கிறது. இறைவனுடைய மன்னிப்பிற்கு அப்பாற்பட்ட சில பாவங்கள் இருக்கிறது. நபிகளார் தங்களுடைய இறுதி பேரறிவில் சொல்லும் பொழுது கூட, உங்களுடைய சகோதரனுடைய மானம் உங்களுக்கு என்னது, அது ஹராம்னு சொன்னாங்க.
இன்னொரு சகோதரருடைய உங்களுடைய சகோதரருடைய மனம் உங்களுக்கு என்னது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தெல்ல தெளிவா சொல்லிட்டு கடைசியில நாளை மறுமை நாள்ல வரும் பொழுது 2 பேர் எதிர்க்கு எதிரா சண்டை போடும் பொழுது தவறு செய்தவன் உலகத்துல வாழும் பொழுது யாரையும் ஒருத்தனை திட்டான். உலகத்துல வாழும் பொழுது ஏண்டா முட்டா பையல என்னடா மூஞ்சி, இது மூஞ்ச பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டான். அதனால அவன் என்ன செஞ்சுட்டான், மன பாதிப்பு அடைஞ்சிட்டான். இது நாளைக்கு மறுமை நாள் விசாரணைக்கு வருது. என்ன மன்னிச்சுன்னா மன்னிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் மன்னிக்காத வரை என்ன செய்ய முடியாது, இறைவனால் அதை மன்னிக்க முடியாது. இன்றைக்கு உச்சபட்ச நேசத்தினுடைய அதிகப்படியான பக்க விளைவு என்ன, ரெண்டும் உடைஞ்சிருது. துரோகம்னு இப்படி பல பிரிவா போயிடுது. என்னை ஏமாத்திட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவ்வளவு வருஷமா என்கிட்ட இருந்தான், இவ்வளவு வருஷமா என் கூட வேலை செஞ்சான், நான் தான் அவனுக்கு வெளியே காட்டினேன், என்னை விட மேல போயிட்டான், ஆனா என்ன சரியா கண்டுக்கிறது இல்ல, அதனால நாங்க எங்களுக்கு மத்தியில அந்த பேச்சுவார்த்தை ஒரு சமரசமா இல்ல, நான் வேணான்னு ஒதுங்கி இருக்கு அப்படின்ட்டான். அப்படி இப்படிதான் பல பழக்கங்கள் இப்படிதான் இருக்கு. நாம் ஒன்றை நேசிப்பதாக இருந்தால் அந்த நேசம் இறைவனுக்காக இருக்க வேண்டும். நாம் ஒன்றை வெறுப்பதாக இருந்தால் அந்த வெறுப்பும் எதற்காக இருக்க வேண்டும், இறைவனுக்காக இருக்க வேண்டும். நான் இறைவனுக்காக ஒன்று நேசிக்கிறேன், அந்த நேசம் என்பது உண்மையாக இருக்கும். இறைவனுக்காக ஒன்று வெறுக்கிறேன், நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உள்ளவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி, நான் இறைவனுக்காக ஒன்று வெறுக்கிறேன், நீ போய்கிட்டே இரு. இதற்கான நான் இறைவன்ட்ட வாங்கிக்கிறேன், இதற்கான பலன் நான் அங்க போய் வாங்கிக்கிறேன், நீ அதற்கான சரியான ஆள் கிடையாது. நாம் நகர்ந்து விட்டால் அந்த நேசமும் பெரிதாக தெரியாது, நாம் எடுக்கிற அந்த துண்டிப்பும் பெரிதாக தெரியாது. நாம் உலகத்தினுடைய ஆயத்திற்காக உலகத்தினுடைய இப்ப இருந்தோம்னா நம்ம இருந்தாருன்னா இவர் சரியா நம்மளை பயன்படுத்திப்பாரு, இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுப்போம், இவர்கிட்ட டக்கா பிடிச்சிட்டு இருந்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம், இதுதான் சரியா இருக்கு அப்படிங்கிற நேசம் என்ன செய்யாது, நீண்ட தூரம் தொடர்ந்து வராது. எதிர்பார்ப்புகளோடு பழகிற பழக்கம் என்பது நீண்ட தூரம் நிலைக்காது, நீடித்தும் வராது. கொள்கைக்காக இவன் யாருன்னே தெரியலங்க, இவன் வேற ஊரு, நான் வேற ஊரு, இவன் வேற பகுதி, நான் வேற பகுதி, இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஓரிரை கொள்கையில் இவனும் தன்னை இணைத்துக் கொண்டான், அதற்காக நேசிக்க. இங்க இருக்கிற எல்லோரும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்களா? அடிப்படை அந்த தாய் என்பது ஒரு தாய். உலகத்துல பார்க்கிற ஒரே சகோதரர்களா? ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்களா? ஆதம் ஹவ்வா அது கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற தாய். ஏன் பேசுறோம், ஏன் பழக்கத்தை ஏற்படுத்தணும், ஏன் ஒரு கொள்கையில பயணிக்கும் பொழுது எனக்கு என்னுடைய சகோதரனுக்கு சிரமப்பட்டால், அவனுடைய குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டா போன் அடிச்சு பேசுறோமே, விசாரிக்கிறோமே, எப்படி வந்துச்சு? கொள்கை தானே, கொள்கையால் தான் பழக்கம் ஏற்பட்டது. அந்த வெறுப்பும் கொள்கையால் தான் வேண்டும், இறைவனால் தான் இந்த பழக்கம் இந்த நேசமும் ஏற்பட்டது. அந்த வெறுப்பும் இறைவனால் தான் முடிய வேண்டும். எதிர்பார்ப்புகளோடு அது உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக இப்படி என்ன செய்ய முடியாது, அந்த நேசம் என்பது நிலைத்திருக்க. இன்னும் நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் ஈமானுடைய சுவையை உணர வேண்டுமா, ஈமானிற்கு ஈமானை நீங்கள் பரிபூரணப்படுத்த வேண்டுமா, ஈமானுடைய சுவை உங்களுக்கு வேண்டுமா, அந்த ஈமானை நீங்கள் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா, அதற்கான வழியை நபிகளார் சொல்கிறார்கள், லா யஜிஉ அஹதுன் ஹலாவத்துல் ஈமான், நீங்கள் ஈமானுடைய சுவையை உணரவே மாட்டீங்க, உங்களுக்கு ஈமானுடைய சுவை கிடைக்கவே கிடைக்காது. எதுவரை தெரியுமா, ஹத்தா துஹிப்புல் மர்உ லா யுஹிப்பு இல்லல்லாஹ், நீங்கள் இறைவனுக்காக அடுத்தவர்களை நேசிக்காத வரை ஈமானுடைய சுவையை உங்களால் உணரவே முடியாது. என்ன சொல்லல, நீங்க தொழுவுங்க, நோன்பீங்க, ஹஜ் செய்யுங்க, தர்மம் கொடுங்க, பொருளாதாரத்தை அதிகமான நேரான பாதையில செலவிடுங்க, அவ்வளவு நன்மைகளை பெற்று தருகிற காரியங்களை எல்லாம் சொல்லல. நீங்கள் ஈமானை சுவைக்க வேண்டும் என்றால், ஈமானுடைய சுவையை நீங்கள் உணர வேண்டும் என்றால் என்ன செய்யணும், நீங்கள் இறைவனுக்காக நீங்கள் இன்னாரை அடுத்தவர்களை நேசித்துக் கொள்ளுங்கள். அந்த நேசம் உங்களுக்கு ஈமானையும் அதிகரிக்கும், அந்த நேசம் அதுதான் ஈமானுடைய சுவையையும் அதிகரிக்க செய்யும். ஈமானுக்கு சுவை இருக்கா, ஏதோ ஆப்பிள் போல, ஆரஞ்சு போல, எலுமிச்சம்பழம் போல அதற்கென்று ஒரு நிறமோ சுவையோ இருக்கா? ஆனால் நபிகளார் சொன்னார்கள், என்ன செய்ய முடியாது, நீங்கள் ஈமானுடைய சுவையை உணரவே முடியாது. எது வரைக்கும், நீங்கள் அடுத்தவர்களை நேசிக்காத வரை, உங்களுடைய சகோதரரை நேசிக்காத வரை, உங்களுடைய நண்பரை நீங்கள் நேசிக்காத வரை. அந்த நேசம் இறைவனுக்காகவும் இறை தூதர் காட்டி தந்தவற்றிற்காகவும் இருக்க வேண்டும், தவிர
எந்த லாபத்திற்காகவோ அல்லது எந்த சுய லாபத்திற்காகவோ அல்லது சுயநலத்திற்காகவோ தேவை என்று பயன்படுத்தும் பொழுது இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி என்ன செஞ்சு தொடச்சி தூக்கி போட்டக்கூடாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு நபர் என்ன செய்யறாங்க, முன்னாடி நடந்த ஒரு செய்தியை ரசூல் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஒரு நபர் என்ன செய்யறாரு, தன்னுடைய நண்பரை தொலை தூரத்திலிருந்து பாக்குறதுக்காக சந்திக்கிறதுக்காக போறார், பஸ்ல ஏறி போறார், ஒரு பயணத்தை ஏற்படுத்துறார். இப்ப இங்க இருக்கிறாரு, இங்க இருந்து பழக்கம் ஏற்படுது, ஊருக்கு போறாரு. அவர் என்ன செய்யறாரு, அவர் திருநெல்வேலியில இருக்கிறாரு, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, சென்னையில இருக்கிறார். ரொம்ப தொலை தூரம், ரெண்டுக்கும் எவ்வளவு நேரம் வித்தியாசம்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் டிராவல் டைம். திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் எவ்வளவு நேரம், 12 மணி நேரம் டிராவல் டைம். அல்லது தஞ்சாவூர்ல இருக்கிறாரு, அல்லது கும்பகோணத்துல இருக்கிறாரு, அல்லது நாகப்பட்டினத்துல இருக்கிறாரு, இப்படி ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஆனால் தொலை தூரம் டிராவல். இப்ப டிராவல் பண்ணி போறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வானவரை அவர்கிட்ட அனுப்புறான். அனுப்பி வானவர் கேட்கிறாங்க, ஏன்பா எங்கப்பா போறேங்கிறாங்க. நான் இது போல என் ஃப்ரெண்ட் இருக்கிறான், இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறாரு, என்னுடைய சகோதரர் இருக்கிறாரு, என்னுடைய கொள்கை சகோதரர் இருக்கிறாரு, நான் அவரை பாக்குறதுக்காக போறேன் அப்படிங்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, அப்ப வானவர் கேட்கிறாங்க, ஏன்பா அவர் ஏதாவது உனக்கு கொடுக்கணுமா, அவர் ஏதாவது உனக்கு கடன் தரணுமா? இல்ல கடன் எல்லாம் எனக்கு தர வேண்டிய இல்ல. ஏன்பா அல்லது நீ ஏதாவது அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமா? இல்ல நானும் கொடுக்க வேண்டியது இல்ல. அப்படியா, அவ எதுக்காக போறேன்? இல்ல நான் அவரை சந்திப்பதற்காக போறேன், எங்களுக்கு மத்தியில் அந்த பரஸ்பரத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக போறோம், நாங்கள் அந்த நெருக்கத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் வானவர்கள் சொல்கிறான், நான் தூதரே நீங்கள் சொல்லுங்கள், என்னது சங்கைமான அந்த இறைவன் உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு இலகுவாக்கட்டும், நீங்கள் எது உங்களுடைய இலக்காக இருக்கிறதோ அந்த பாதையை உங்களுக்கு விசாலமாக்கட்டும், நீங்க போற காரியத்தையும் உங்களுக்கு என்ன செய்யட்டும், இலகுவாக்கட்டும். உங்களுடைய இலக்கு சொர்க்கமாக இருந்தால் அந்த பாதை என்ன செய்யட்டும், விசாலமாக்கி தரட்டும். ஒரு அற்பமானது. இங்க பார்த்து பழக்கம் ஏற்படுது, ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிறாரு, அவரும் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வந்திருக்கிறாரு, சரி போய் பார்ப்போமே, போய் பார்த்துட்டு தானே வருவோம், ஒரே ரூம்ல தான் இருந்தாரு, அடிக்கடி பார்த்துட்டோம், பேசிக்கிட்டோம், லீவு நேரத்துல போய் நேரங்களை பகிர்ந்து கொண்டோம், போய் பார்ப்போமே. இதனுடைய விளைவு எவ்வளவு தெரியுமா?